உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது, துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய், வசனம் தியானிப்பதால் வாழ்வே பரிசுத்தமாய். இசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே, இசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமியம் ஆலயமே. தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோ, அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோ, தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமியம் ஆலயமே. தேவனின் ஆலயமே. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவதூதன் மரியாளிடத்திலே இயேசு பிறக்கப் போகிற செய்தியை சொல்லும்போது, இதுவரை யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை, மருத்துவர்களால் வழங்கிக் கொள்ள முடியாத ஒன்றை, இயற்கை, விஞ்ஞானம், மனிஷிகம், மருத்துவம் எதுவும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சம்பவத்தை சொல்லுகிறபடினால், மரியாள் இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் என்று ஆச்சரியப்படுகிறார். அதற்கு கேப்ரியேல் தூதன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவன் இதைத்தான் நமக்கு இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 3 காரியங்களை நாம் தியானித்து கடந்து செல்ல போகிறோம். ஒன்றாவது, நம்மளுடைய விசுவாசம் இந்த வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தை கீழே இருக்கிற ஆழமான சத்தியத்தை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை அடிக்கடி நம்முடைய வாயிலே அறிக்கையும் செய்ய வேண்டும். For nothing will be impossible with God. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை நாம் சொல்ல சொல்ல நமக்கு அதிக விசுவாசம், நம்பிக்கை வரும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனுஷனாலே கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இரண்டாவது காரியம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனுஷன்தான். தேவனுக்கு ஈடாக, தேவனுக்கு சமமாக எந்த மனுஷனும் எந்த
படித்த மேதைகளும் அறிவாளிகளும் தலைவர்களும் அவருக்கு இணையாக நிற்க முடியாது. கூடாது தான். நமக்கு ஆண்டவர் எவ்வளோ ஞானத்தை கொடுத்துருக்கிறார், ஆனாலும் ஆண்டவரை மறந்துடக்கூடாது. ஆமேன். மனுஷரால் கூடாது தான். இன்றைக்கு நம்மளால் முடியாத நிறைய விஷயம் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் ரெண்டாவது விஷயம், நம்மளால் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே என்னால் முடியாதது தான், இது செய்வதற்கு எனக்கு முடியாது தான், அந்த புரிந்து கொள்வதுக்குள்ளே வரணும். இயேசு அல்லாமல், அவர் செய்யாமல் என்னால் இது செய்ய முடியாது. அவர் இல்லாமல் என்னால் இதை நிறைவேற்ற முடியாது. அவர் இல்லாமல் நான் வளர முடியாது. அவர் இல்லாமல் நான் உயர முடியாது. அவர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இதுபோல் மனுஷரால் கூடாதது தான். அந்த வார்த்தையை ஆழமாக புரிஞ்சுக்கணும். மனுஷரால் கூடாது தான், தேவனாலே கூடும் என்று சொன்னார். இதுக்கு ஒப்பனையான இன்னொரு வசனம் இருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 18:27. அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். இப்போ அடுத்தது சேர்ந்து வருகிற ஒரு கோர்வையாக வருகிற ஒரு வார்த்தை மத்தேயு 19:26 மனுஷரால் கூடாதது தான் தேவனாலே கூடும் என்றிருக்கு. லூக்கா 18:27 சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதவைகள் யாரால் கூடும்? தேவனாலே கூடும். இப்போ நம்மளால் செய்ய முடியாதவைகள் எல்லாம் தேவன் செய்து முடிப்பார். ஆமென். நமக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். இது இரண்டாவது, நம்மளால் முடியாது, ஆண்டவர் நிச்சயம் செய்வார். மூன்றாவது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இப்போது மூன்றாவது, ஏன் இது மூன்றாவதாக வாசிக்கிறோன்னு சொன்னால், இந்த ஆர்டரை நம்ம சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மனுஷரால் கூடாதது தான் அப்படின்றதையும், மனுஷனால் இதெல்லாம் கூடாதோ அது தேவனால் கூடும் என்கிறது தான் முன்னாடி வைக்கணும். ஏன் இதை மூன்றாவதாக தியானிக்கிறோம் என்று சொன்னால், இயேசு சொல்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், விசுவாசம் என்று ஒன்று இருக்கிறதை கொடுத்தது தேவன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர்தானாம், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். அவர் தொடங்கி இருக்கிற விசுவாசம் அவரே அதை முடித்து வைப்பார். பவுல் சொல்கிறாரு, என் ஓட்டத்தை நான் ஓடி முடித்தேன், விசுவாசத்தை என்ன பண்ணாராம்? காத்து கொண்டார். அவர் பெற்றுக்கொண்டனால தான் அவர் சொல்கிறாரு, நான் காத்து கொண்டேன், இயேசு எனக்கு கொடுத்த விசுவாசத்தை காத்து கொண்டேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். முதல்ல பார்க்கும் பொழுது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இரண்டாவது, மனுஷனால் கூடாதது தான். மனுஷரால் எதெல்லாம் கூடலையோ அது தேவனாலே கூடும். மூன்றாவது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த விசுவாசம் நமக்குள்ளே வரணும். ஆண்டவரே, நான் இல்லை, உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக செயல்படுகிறவர் தேவன். சொல்கிறாரு, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. மனுஷனுடைய வழிகள் மனுஷ யோசனையின்படியே இருக்கும், தேவனுடைய வழியோ உத்தமமானதாக இருக்கிறது. 20வது வசனம், மத்தேயு 17:20. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போது கடைசியாக முடிக்கும்போது அவர் சொல்கிற விஷயம் என்ன? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. யாரால்? எப்படி? கடுகளவு விசுவாசம் இருந்தாலே மலையை பார்த்து பேர்ந்து அந்த அந்த பக்கம் போகன்னு சொன்னாலே போகுமா? அது எப்படி மலையை பார்த்து போனால் அது எப்படிங்க போகும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் மைண்டுக்குள்ள வரும். அதுவும் மலையை பார்த்து பேசுகிற அளவுக்கு விசுவாசம் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கணும். ஆபிரகாம் மாதிரி இருக்கணும். ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவ நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனா நானான் இருக்கிறதே, அந்த மாதிரி நீங்களும் மாறணும்பா. அப்போ மலையை பார்த்து பேச அது போகும்னு சொல்லி தான் பரவாயில்ல. இப்படி பிடிச்சா ஒரு கடுகு எடுத்து இப்படி பிடிச்சோம்னா அதை என்ன பண்ண முடியாதுங்க, கண்ணால் கூட பார்க்க முடியாது. கடுகளவு விசுவாசம். அது இப்படி கூட லேசாக பிடிச்சோம்னா திறந்தோம்னா கீழே விழுந்துடும். இப்படி பிடிக்கிற அது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கிற ஒரு கடுகளவு விசுவாசம் மலையை பார்த்து. அதனால தான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னால், இன்னும் ஆழமாக சொல்லும்போது, நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தொடங்கும் போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, கடைசியாக முடிக்கும்போது உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஏன் பெரிய காரியங்கள் நடக்கலைன்னு சொன்னால் நம்மளுடைய அவிசுவாசம்தான் காரணம். இந்த விசுவாசம் 24 மணி நேரமும் இயங்கி கொண்டிருக்க வேண்டும். ஆசீர்வதிக்கிற தேவனாலே ரொம்ப ஈஸியாக எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியுங்க. விஷயம் என்னென்னா, நாம் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு, பெற்றுக்கொள்வதுக்கு நாம் பாத்திரராய் இல்லாமல் போயிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய, சாதிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது வாழ்க்கையில். ஆண்டவர் இந்த மே மாதத்தில் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், எப்படி ஆகுமோ என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், இது எப்படி மாறும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய தூதனுக்கு சொல்லி அனுப்பினார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். ரெண்டாவது பார்த்தோம், மனுஷனாலே கூடாதது தான். மனுஷனால் எதெல்லாம் கூடாது இருக்கிறதோ அதை யாரால் முடியுங்க? தேவனாலே கூடும். மூன்றாவது, நீங்கள் விசுவாசிச்சா உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம அப்படி வளரணுங்க. எல்லாவற்றையும் சாதிக்கிறவர்களாக, செயலாற்றம் பண்ணுகிறவர்களாக. நம்ம இன்னும் நிறைய விஷயங்களில் தோற்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியலைங்க. ஆகவே நம்ம இன்னும் எந்த விஷயத்தில் தோற்று கொண்டிருக்கிறோம்? பாவமா, இல்லை பணமா, இல்லை வியாதி என்கிற ஒரு காரியத்தில் தோற்று கொண்டிருக்கிறோமா? சிந்திப்போம். இந்த வாக்குத்தத்தத்தை நம்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.